ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் கொடமிளகாய் வச்சு ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 3 கலரில் கொடமிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டுக்கிட்ட எடுத்து அதை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, நான் ஆல்ரெடி வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நறுக்கி வச்சுருந்தா பூண்டை சேர்த்துக்கிடலாம். பூண்டு நல்லா செவந்து வந்த உடனே வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். அப்போ தான் கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ கொடமிளகாவை சேர்த்துக்கிடலாம். நல்லா இப்போ வதக்கிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மசாலா எல்லா பக்கத்தும் செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.